फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை ஆன்லைன்ல எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கற டீடைல பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மெத்தட் பொறுத்த வரையிலும் நீங்க வந்து PC இல்ல லேப்டாப்ல வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை டவுன்லோட் பண்றீங்க அப்படினா இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க வந்து மொபைல் ஃபோன்ல வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணனும் அப்படினா இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு கேப்சா கோட் வந்து என்ட்ரி ஆகாது. சோ மொபைல் ஃபோன்ல எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படினா ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல போய்ட்டு நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோன்லயே உங்களோட ஆதார் கார்டை வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா PC அல்லது லேப்டாப்ல வந்துட்டு நம்மளோட ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா எப்படி நம்ம ஆதார் கார்டை வந்துட்டு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா நார்மலா நீங்க PC ல டவுன்லோட் பண்ணும்போது வந்து டைரக்டாவே உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தது. இந்த மெத்தட்ல இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா அந்த வெப்சைட் எல்லாமே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த சர்வே எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படினா மட்டும் தான் நீங்க வந்து ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அத வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ நீங்க உங்களோட browser வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. browser ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து UIDAI அப்படினு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு uidai.gov.in அப்படினு இருக்கும். இந்த வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த விளம்பர ஆட்ஸ் எதுவுமே வந்து டிஸ்ப்ளே ஆகாது. இப்போ வந்து இந்த மாதிரி விளம்பர ஆட்ஸ் எல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். கீழ வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படினா இதுல வந்து கெட் ஆதார் அப்படினு ஹெட்டிங் இருக்கும். இதுல வந்துட்டு நீங்க ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றது, ஆதார் கார்டு ரீபிரிண்டிங்க்கு ஆர்டர் கொடுக்கிறது, இது மாதிரியான எல்லா டீடைலுமே வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஹெட்டிங்க்கு கீழ தான் இருக்கும். இதுல வந்து செக் ஆதார் ஸ்டேட்டஸ், நீங்க இப்போ ஆதார் வந்து கரெக்ஷன் ஏதாவது கொடுத்திருந்தீங்க அப்படினா அதோட ஸ்டேட்டஸை வந்து இதுல தான் நீங்க செக் பண்ணணும். உங்களுக்கு ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படினா புதுசா ஆதார் கார்டு வேணும் அப்படினாலும் இந்த ஆப்ஷன்ல போய் தான் நீங்க வந்து ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கெட் ஆதார் அப்படிங்கிற டீடைலுக்கு கீழ இது எல்லாமே வரும். உங்களோட ஆதார் கார்டுல ஏதாவது கரெக்ஷன் இல்ல அப்டேட் பண்ணனும் அப்படினா இதுல அப்டேட் ஆதார் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த ஹெட்டிங்க்கு கீழ தான் அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டை வந்துட்டு கரெக்ஷன் பண்றது, ஆன்லைன்ல அட்ரஸை வந்து அப்டேட் பண்றது, இல்ல நீங்க ஆதார் கார்டை அப்டேட் பண்ண அந்த ஸ்டேட்டஸை வந்து செக் பண்றது, உங்களோட ஆதார் கார்டு ஹிஸ்டரி எல்லாமே வந்து இதுல தான் நீங்க வந்து செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றத பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இதுல கெட் ஆதார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ வந்து இதுல டவுன்லோட் ஆதார் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். இந்த வெப்சைட்ல வந்து கொஞ்சம் கீழ ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படினா உங்களுக்கு டவுன்லோட் ஆதார் அப்படினு வந்து ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து நீங்க ஆதார் கார்டை வந்து சூஸ் பண்ணணும். டவுன்லோட் எலக்ட்ரானிக்ஸ் காப்பி ஆஃப் யுவர் ஆதார் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து ஐ ஹேவ் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஐ ஹேவ் அப்படின்னு கொடுக்குறதுல இப்போ ஆதார் நம்பர் அப்படிங்கிறது வந்து செலக்ட் ஆகிருக்குது. ஆதார் நம்பர் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஆதார் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் இல்லை, என்ரோல்மெண்ட் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா இந்த என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிற இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பருமே இல்லை, எனக்கு விர்ச்சுவல் ஐடி மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த விர்ச்சுவல் ஐடி வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் டிஃபால்ட்டாக வந்து ஆதார் நம்பர் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கும். இப்போ உங்ககிட்ட ஆதார் நம்பர் இருந்தது அப்படின்னா இதில் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆதார் நம்பர்னு கொடுத்து ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 12 டிஜிட் நம்பரை வந்துட்டு இது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஐ வாண்ட் டு மாஸ்க்டு ஆதார் அப்படின்னு இருக்கும், ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இதில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டுறாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடுறாங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு நார்மலாக டவுன்லோட் ஆகும். அந்த ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் இந்த 12 டிஜிட் நம்பர் வந்து எல்லாமே XXXX அப்படி வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி
பண்ணியிருப்பாங்க. மீதி எல்லா நம்பருமே வந்து எக்ஸ் எக்ஸ் அப்படின்னே வந்து என்ட்ராயிருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்டு ஆதார். ஸோ இந்த டிக் பாக்ஸில் தயவு செஞ்சு டிக் பண்ணி விட்டுறாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து டிக் பண்ணி விடுவாங்க. ஸோ அதே ஃபார்மாலிட்டியில் எல்லாருமே வந்து இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிடுறீங்க. அப்படி எதையுமே நீங்கள் வந்து டிக் பண்ண வேண்டாம். இதில் உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த கேப்சா கோடை வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ என் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேப்சா கோடு வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இப்போ என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இது மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து என்டர் ஓடிபி அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபி நம்பரை வந்து இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கீழே ஸ்குவாரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்வே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சர்வேயை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். கீழே ஃபைனலாக இந்த சர்வேக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. சர்வேயை வந்து ஃபில் பண்ண சொல்லும். பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் தி சர்வே டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when did you enroll for ஆதார். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து என்ரோல்மெண்ட் சென்டரை வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதை வேணாலும் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட கொஸ்டின் 1 மட்டும் வேணால் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரிசீவ்டு ஆதார் லெட்டர் போஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் என்ரோல்மெண்ட். உங்களுக்கு என்ரோல்மெண்ட் சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு இந்த ஆதார் கார்டு வந்துதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ நவ் that you can update your ஆதார் in ஆதார் ஆன்லைன். அதாவது உங்களோட ஆதாரை வந்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணலாம், ஆதார் அட்ரஸை வந்து ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தெரியும் அப்படின்னா எஸ் கொடுங்க, தெரியாது அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இந்த ரீப்ரிண்டிங் சர்வீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எது மூலமாக தெரியும்? அதாவது எனக்கு இப்போ யூடியூப் மூலமாக தான் வந்து தெரியும். எனக்கு வந்துட்டு இந்த ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா ரீப்ரிண்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இதில் நான் இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆதார் ரீப்ரிண்டிங். ஆதார் ரீப்ரிண்டிங் கொடுத்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வரவே இல்லை அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் ரீப்ரிண்டிங் கொடுத்தா கரெக்டாக வந்து கார்டு வருதா அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நான் புவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எக்ஸலன்ட் கொடுங்க, இல்லை குட்டு கொடுங்க, இல்லை பிடிக்கலன்னா புவர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இந்த சர்வே எல்லாம் வாசித்து தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்துட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்துட்டு இந்த சர்வே வந்து ரொம்ப ஸ்லோவாக வாசித்து நீங்கள் ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி தான் வந்து டவுன்லோட் ஆகாது. அந்த டைம் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். நீங்கள் வந்து அந்த சர்வேயை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வெரிஃபை டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆகும். இப்போ வந்துட்டு நான் ரொம்ப லேட்டாக நான் வந்து கிளிக் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த டவுன்லோட் வந்து ஆகலை. இப்போ நான் மறுபடியும் வந்து நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த சர்வேயை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஓடிபி எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சர்வேயை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இந்த கீழே பாட்டமில் இருக்கு பாருங்கள், PDF ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு என்ன என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா உங்களோட நேமில் ஃபஸ்ட்டு 4 லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதோட கண்டினியூஸாக உங்களோட பர்த் இயர், நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தோட இயரையும் வந்து
கண்டினியூஸாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பேர் வந்து ராஜு அப்படின்னா நீங்கள் 1990 பிறந்திருக்கீங்க அப்படின்னா RAJU அப்படிங்கிறத கேப்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு 1990 அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட இதை வந்து என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. PDF ஃபார்மேட்டில் தான் வந்து ஓப்பன் ஆகும். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாஸ்க்டு ஆதார் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆதார் நம்பர் எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் என்னென்னா, எனக்கு வந்து என்னோட மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகலை, அதை நான் வந்து எப்படி ஆன்லைனில் லிங்க் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ், உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் என்ன ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் அதை வந்து நம்மளே வந்து ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். வேறு எந்த ஒரு டீட்டெயிலுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கவே முடியாது. உங்களோட அட்ரஸ் நீங்கள் அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க, அதனால அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த பர்மிஷனை மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களோட நேமில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ, இல்லை உங்களோட மொபைல் நம்பரை மாற்றணும் அப்படின்னாலோ, இல்லை புதுசாக லிங்க் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்கள் வந்துட்டு எதையுமே ஆன்லைனில் பண்ணிக்கவே முடியாது. உங்களோட அட்ரஸை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீதி எந்த ஒரு சேஞ்சஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போய் தான் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா பேங்க்கில் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸ், என்ரோல்மெண்ட் சென்டர், இந்த 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.